பிரைஸ் லார்ட். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எப்படி இருக்கீங்க? சமாதானமாக இருங்க. ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மளை நடத்தி கொண்டு இருக்கிறான். அதனால் சமாதானமாக இருங்க. பாடுகளும் உபத்திரங்களும் வந்தாலும் கர்த்தரை விடாதீங்க. நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கலாம். இன்றைக்கி கூட வேதத்தில் ஒரு வசனத்தை எடுத்து நம்ம தியானிக்கலாம். நீதிமொழிகள் 28:20 பாருங்கள். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஐஸ்வர்யவானாகிறதற்கு தீவிரிக்கின்றவனோ ஆக்கினைக்குள்ளே தப்பான். அன்பானவர்களே, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவானாம். அப்போது நம்ம பார்க்கும்போது யோபு நாம் பார்க்கலாம். உண்மையுள்ள மனுஷன் அவர் என்ன பண்ணுறார்? பூரண ஆசீர்வாதங்களோடு இருந்தார். நீங்கள் நினைக்கலாம், பூரண ஆசீர்வாதமாக இருந்தார். ஆனாலும் யோபுக்கு எவ்வளோ பாடுகள் வந்தது. ஆனால் பாடுகள் வந்த கூட ஆண்டவர் மறுதளிக்காமல் அவர் இருந்தார். ஆபிரகாம் அவர் நீங்கள் பார்க்கும்போது ஆண்டவரோட சிநேகித்தன், என்னோட சிநேகித்தன் அப்படின்னு கூட ஆபிரகாம் சொன்னார். ஆனால் ஐஸ்வர்யவானாக இருந்தார். ஆனால் அவருக்கு கூட பல சோதனைகள் வந்தது. சோதனையில் ஜெயிக்க அவர் என்ன பண்ணார்? உண்மையுள்ளவராக இருந்தார். அதே போல் அன்பானவர்களே, நம்மளுக்கு கூட பரிபூர்ண ஆசீர்வாதம் நம்மளுக்கு வரணும் அப்படின்னா உண்மையுள்ளவர்களாக நாம் இருக்கணும். உண்மையுள்ள மனுஷனுக்கு பூரண ஆசீர்வாதங்கள் வரணும். அப்படி உண்மையில்லை கொஞ்ச சிலர் சொல்லுவாங்க, இந்த காலத்துலலாம் உண்மை இருந்து ஆகாது. அது என்னென்னா, பொய் சொல்லி ஏமாற்றி திருடி மோசம் பண்ணால் தான் நம்ம பணக்காரங்களாக முடியும், உண்மையாக இருக்க முடியாதுன்னு கொஞ்ச சிலர் சொல்கிறாங்க. இல்லைங்க, கர்த்தருக்கு நீங்கள் உண்மையாக இருக்கும்போது பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவீங்க. ஆனால் இப்போ உங்களுக்கு கஷ்டம் இருக்கலாம், கடன் இருக்கலாம், வியாதி இருக்கலாம். ஆனாலும் அந்த மத்தியத்தில் தேவன் நீங்கள் தேடி பாருங்கள். தேவனுக்கிட்ட ஏதாவது உங்கள்கிட்ட தேவனுக்கு விரோதமான காரியங்கள் இருக்கிறத நினச்சி பாருங்கள். சீரியல், சினிமா, இதெல்லாம் நீங்கள் நினச்சி பாருங்கள். இதெல்லாம் தேவனுக்கு விரோதமான காரியம்தான். இன்னொன்று குடி, பொய், ஏமாத்துறது, இதெல்லாம் தேவனுக்கு விரோதமான காரியங்கள். இதெல்லாம் இருக்கும்போது நம்ம ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளவே முடியாதுங்க. ஆனால் கொஞ்சம் சிலர் சொல்லுவாங்க, எனக்கு கஷ்டம் தேவனுக்கு தான் தெரியும். இல்லைங்க, தேவனுக்கு தெரியும் கஷ்டம். ஆனாலும் அதில் கூட நீங்கள் உண்மையை உள்ளவர்களாக இருக்கணும். அப்படி நம்ம இருக்கும்போது கண்டிப்பாக பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் தேவன் நம்மளுக்கு கொடுக்குறவராக இருக்கிறார். அதே போல் ரெண்டாவதாக நீங்கள் பாருங்கள், தீவிரிக்கின்றவன் ஆக்கினைக்கு தப்புவிக்கிறான். அது பாருங்கள், ஐஸ்வர்யவன் ஆகிறதற்கு தீவிரிக்கிறவன். நான் ஐஸ்வர்யவன் ஆகணும், நான் நல்லா இருக்கணும், நான் வீடு கட்டணும், நான் எல்லாரும் முன்னாடி நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ராத்திரி பகல் ஓடி ஓடி சம்பாதிக்கிறாங்க. சம்பாதிக்கும் போது பாருங்கள், கொஞ்ச நேரத்துக்கு என்ன பண்ண திடீரென்னு பணக்காரங்க ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் அப்படியே விழுந்துடுவாங்க. சரிங்களா? அதுபோல் அந்த மோசம் பண்ணுறது அது என்னென்னா, நம்ம சாபத்தை நம்ம பிள்ளைங்களுக்கு தேடி வைத்துட்டு போகிறோன்னு தான் அர்த்தம். யாரும் நம்ம மோசம் பண்ணாமல் தேவனை கொடுக்குற அந்த ஆசீர்வாதங்கள் மெதுவாக தேவனை ஆசீர்வதிக்கிறார். நம்ம உண்மையாக இருக்கும்போது கண்டிப்பாக தேவன் என்ன பண்ணுறாருன்னா நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார், நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அதனால் திடீரென்னு ஆசீர்வாதம் வர்றவன் யாருன்னா, சத்ருனால திடீரென்னு ஆசீர்வாதம் வரும், கீழே விழுந்துடுவா. நம்மளுக்கு அப்படி கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அதே நீங்கள் இன்னொரு காரியம் பாருங்கள், நீதிமொழிகளை 13:11 பாருங்கள். வஞ்சனையால் தேடின பொருளோ குறைந்து போகுமா, கைப்பட்டாய் சேர்க்கின்றவனோ விருத்தி அடைவான் அப்படின்னு சொல்லி. கொஞ்சத்தில் தேடினா அந்த பொருளோ குறைந்து போகுமா, கைப்பட்டாய் சேர்க்கின்றவனோ விருதி அடைவான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே போல் ரெண்டாவதாக நீங்கள் பாருங்கள், 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 20-27 வரை நீங்கள் பார்க்கும்போது, தேவனுடைய மனுஷனாகிய எலிஷாவின் வேலைக்காரன் கேயாஸ் இருக்காருங்களா, கேயாஸ் என்ன பண்ணுறாருன்னா, அவர் வராரு. யார் வராரு அப்படின்னா, இவர் நாகமானம் வராரு. நாகமானம் வந்து கேஎஸ் கிட்ட வந்து எலிஷா கிட்ட வராரு. வரும்போது எலிஷா 7 வாட்டி யோர்தானில் முழுகுன்னு சொல்லுவார். அப்போ அவர் முழுகும்போது அவருக்கு சின்ன ஒரு குழந்தை போல் வாலிப இது போல் ஒரு
சரீரமெல்லாம் ஆகிவிட்டது. அப்போ அவருக்கு ஒரு சந்தோஷம் வந்து அவரெல்லாம் பொருளெல்லாம் இழுத்துட்டு வந்து அதெல்லாம் எலியா கொடுக்கறதுக்கு வராரு, எலிஷா கிட்டே கொடுக்கறதுக்கு வராரு. அவர் வாங்க மாட்டார். ஆனால் அவர்கிட்டே இருந்த அந்த கேஎஸ் பாருங்களேன், அது எப்படியாவது இந்த பொருள் நான் வாங்கிடணும், இத்தனை பொருள் வேண்டான்னு சொல்கிறாரு, இவருக்கு புத்தி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், நாகமான் தொடர்ந்து போகிறாரு. ஆனால் அந்த பொருளெல்லாம் வாங்கிட்டு வர்றாரு. ஆனால் பாருங்கள், அவர் சந்தோஷமாக இருந்தார்களா? இல்லையே. ஆனால் அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படுறா அந்த கேயாஸ் என்ன பண்ண சந்தோஷம் இல்லை. அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு சாபம் கொடுத்தார் எலிஷா. அந்த குஷ்டரோகம் அவருக்கு மட்டும் இல்லைங்க, அவங்க குடும்பம் எல்லாம் குஷ்டரோகம் வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அன்பானவர்களே, அதுபோல தான் நம்ம செய்த பாவங்கள் நம்மளுக்கு பிள்ளைங்களுக்கு வரக்கூடாது. தேவன் நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக ஆசீர்வதிக்கிறாரு. தேவனுக்கு நம்ம உண்மையாக இருக்கும்போது தேவன் நம்மளுக்கு ஒரு நாளும் அவர் கைவிட மாட்டார். அதனால பாருங்கள், எலிஷா பாருங்கள், அவர் வாங்கியிருக்கலாம், அவர் ஒரு தீர்க்கதரிசி, ஆனால் அவர் ஏமாத்தலை, கொடுத்தாங்க ஆனால் வாங்கலையே அவங்க. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ண பர்மிஷன் கொடுக்கல, அவருக்கு வாங்கக்கூடாது அப்படின்னு தான் சொன்னார். அதனாலே தான் அவங்க வாங்கலை. அதனால தான் அன்பானவர்களே, நம்ம வாங்கக்கூடாது. தேவனை சொன்னாலும் மட்டும்தான் நம்ம வாங்கின தவிர நம்ம வாங்கக்கூடாது. அது மாத்திரம் கிடையாது, எந்த ஒரு பொருளுக்கும் யார் பொருளுக்கும் நம்ம ஆசைப்படக்கூடாது. இப்படியெல்லாம் நம்ம இருக்கும்போது கர்த்தர் கண்டிப்பாக உங்களை ஆசீர்வதிப்பார். நான் நினைப்பேன், இல்லாதவங்களுக்கு ஏதாவது ஒரு பொருளை பார்த்த ஆசை தான், அது நான் அனுபவிச்சிருக்கிறேன். இல்லாதவங்களுக்கு ஒரு பொருளை பார்த்த ஆசை, அந்த பொருளுக்கு மேலே ஆசை இருக்கும்போது ஐயோ எனக்கு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தோணும். ஆனாலும் நான் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு கொடுக்கலன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஒரு காரியம் மட்டும் நான் தெரிந்து கொண்டேன், தேவன் அவர் உள்ளத்தில் பேசும்போது நமக்கு ஆசை இருக்கிற காரியங்கள் அவர் உள்ளத்தில் பேசுவாங்க, அவங்களே எடுத்து கொடுப்பாங்க. ஒன்று. ரெண்டாவதாக நாம் பார்க்கும்போது அவங்க பொருளுக்கு நம்ம ஆசைப்படக்கூடாது. ஆசைப்படாமல் இருக்கணும்னா இந்த வார்த்தைகள் நம்ம ஹிருதயத்தில் இருக்கணும். இந்த வார்த்தைகள் நம்ம ஹிருதயத்தில் இருக்கும்போது எந்த ஒரு பொருளுக்கும் நம்ம ஆசைப்பட மாட்டோம். ஆனால் ஒரு திடீர்னு ஆசை வருது, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஆண்டவர் பாதத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம விட்டுடணும். அதே போல் சங்கீதம் 3வதாக பாருங்கள், சங்கீதம் 112 4-9 வரை நீங்கள் பாருங்கள். செம்மையானவர்களை இருளிலே வெளிச்சம் உதிக்குமா, அவன் இரக்கமும் மனவுருக்கமும் நீதியுள்ளவர், எருங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களையே நியாயமானபடியே நடப்பிக்கின்ற மனுஷன் பாக்கியவான். என்ன நீங்கள் படிங்க, இது பாருங்களா, செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் கிடைக்குமா. நீ ஆண்டவருக்கு உண்மையாக நம்ம வாழும்போது நமக்கு என்ன இருளில் கூட வெளிச்சம் கிடைக்கும். எப்படி அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பாருங்கள், இந்த பஞ்சகாலம் உபதிரகாலம் கொள்ளை நோய்களும் வரும்போது நீதிமான் ஒரு நாளும் அவர் தள்ளாட விட மாட்டார். கண்டிப்பாக அவங்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். அதே போல் ஈசாக்கு அப்ரஹாம் நீங்கள் பார்க்கும்போது பஞ்சகாலங்கள் வரும்போது கூட அவங்க என்ன பண்ணார், அவர் போஷித்தார். பார்த்திங்களா, அதுபோல் தாங்க இது தாங்க நம்ம என்னென்னா, நீதிமான்கள் ஒரு நாளும் அவர் என்ன பண்ணார், செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் கிடைக்கும். யார் மூலமாவது தேவனை பாதுகாப்பார். இப்போ நம்ம ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவாதி தேவனே, ஸ்தோத்திரமையா. இந்த வார்த்தைகளை கேட்குற ஒவ்வொரு புள்ளிகளும் வாழ்க்கையில் சுவாமி சமாதானம் கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க கர்த்தாவே. அவங்க குடும்பங்களில் கர்த்தாவே அப்பா, எந்த ஒரு பலவீனங்களும் சோர்வுகளும் கடன் பிரச்சனைகளும் வியாதியோ எந்தாவது இருந்தால் கூட கர்த்தாவே நீ நீக்கி போடுவீர். கர்த்தருக்காக காத்திருக்கிறவங்களும் புது பலன் அடைவார்கள் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. அந்த வசனத்துப்படி கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம். அதே போல் நீங்கள் கொடுத்த இந்த வார்த்தை கர்த்தாவே சுவாமி, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. இந்த வசனத்துப்படி தேவனாங்கள் பரிபூர்ண ஆசீர்வாதங்களும் ஐஸ்வர்யத்தோடு அவங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வசனங்கள் இன்னும் அனுப்புங்க. நீங்கள் வேறு எத்தனையோ பேர் கஷ்டத்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் அனுப்புங்க. உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன்.